அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கோடிட்ட இடங்களில் உட்கணம், இந்த குறியீட்டிற்கு பெயர் தமிழில் உட்கணம், ஆங்கிலத்தில் சப்செட் ஆஃப், அல்லது உட்கணம் அல்ல, நாட் அ சப்செட் ஆஃப் என தகுந்த குறியீட்டு நிரப்புக. இப்போ நமக்கு இந்த கணக்கு போடணுன்னா உட்கணம்னா என்ன, உட்கணம் அல்ல அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். முதல் கணக்கு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10, 20, 30 என்ற கணமானது இந்த கணத்தின் உட்கணமானு கண்டுபிடிக்கணும். இரண்டாவது கணத்தில் PQR, இந்த கணம் இந்த கணத்தின் உட்கணமா உட்கணம் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எழுதணும். இந்த உட்கணம் 10ஆம் வகுப்புலேயும் வரும், அதனால் இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் மாணவர்கள். இந்த சிம்பிளுக்கு பேர் உட்கணம், இது உட்கணம் அல்ல, சப்செட் ஆஃப், நாட் அ சப்செட் ஆஃப். இப்போ இந்த கணம் இந்த கணத்தின் உட்கணமா அப்படின்னு செக் பண்ணணும்னா உறுப்புகளை செக் பண்ணணும். இந்த கணத்தில் உள்ள உறுப்புகள் தான் இந்த கணத்தில் இருக்குது அப்படின்னா இந்த கணமானது இதனுடைய உட்கணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உட்கணம் என்பதற்கான வரையறை முதல்ல பார்த்துடலாம். A, B என்பன இரு கணங்கள் என்க. கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஓர் உறுப்பு எனில் ஏ என்பது பியின் ஓர் உட்கணம் ஆகும். இதை ஏ எ சப்செட் ஆஃப் பி என எழுதலாம். நமக்கு கணக்கில் கணத்துக்கு பெயர் கொடுக்கல. இப்போ முதல் கணம், இது இரண்டாவது கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் இரண்டாவது கணத்தின் ஒரு உறுப்பாக அமைந்தால் முதல் கணமானது இரண்டாவது கணத்தின் உட்கணம் என்று சொல்லலாம். முதல் கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். முதல் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டு கணங்கள் எடுத்து எழுதிக்கலாம். உறுப்புகள் 10, 20, 30. இரண்டாவது கணத்தில் உள்ள உறுப்புகள் 10, 20, 30, 40. இப்போ முதல் கணத்தின் ஒவ்வொரு உறுப்பும் இரண்டாவது கணத்தின் ஒரு உறுப்பா அப்படின்னு செக் பண்ணலாம். முதல் கணத்தில் 10 இருக்குது, அது இரண்டாவது கணத்துலேயும் இருக்குது. முதல் கணத்தில் 20 என்ற உறுப்பு இரண்டாவது கணத்திலே இருக்குது. முதல் கணத்தின் 30 என்ற உறுப்பு மூன்றாவது கணத்திலே இருக்குது. இப்போ முதல் கணமானது இரண்டாவது கணத்தின் உட்கணம் ஆகும். ஒவ்வொரு கணத்துக்கும் பெயர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ முதல் கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். என்ற கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் இரண்டாவது கணத்தில் இருப்பதால் முதல் கணம் இரண்டாவது கணத்தின் உட்கணம் ஆகும். இதே போல் இரண்டாவது கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல் கணத்தில் உள்ள உறுப்புகள் PQR, இரண்டாவது கணத்தில் உள்ள உறுப்புகள் W, X, Y, Z. இப்போ உட்கணமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் இரண்டாவது கணத்தின் உறுப்பாக அமைதா அப்படின்னு பார்க்கணும். முதல் உறுப்பு P எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாவது கணத்தில் இல்லை. இப்போ இதுலேயே நம்ம முடிவு பண்ணிட்டோம், எ நாட் சப்செட் ஆஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ முதல் கணமானது இரண்டாவது கணத்தின் உட்கணம் அல்ல. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது முதல் கணம், இது இரண்டாவது கணம்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல் கணத்தில் உள்ள P என்ற உறுப்பானது இரண்டாவது கணத்தில் உறுப்பாக இல்லையாதலால் முதல் கணமானது இரண்டாவது கணத்தின் உட்கணம் அல்ல. அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ரெக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.